வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கூலி படம் ஒரு வழியாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்த பாடல்லாம் செம்ம ஹைப் ஆகி, அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜுடைய ஆல்மோஸ்ட் ஒரு இங்கிலீஷ் படம் டியூரேஷன் கேட்கக்கூடிய பல இன்டர்வியூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆகி, அதில் வந்து நிறைய விஷயங்களை அவர் சொல்லி ஃபேன்ஸ்லாம் வந்து தூண்டி விடப்பட்டு எல்லாருமே வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே ஆர்காசம் ஆகிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கெலாம் வந்து முத்தாய்ப்பா சரி அந்த கேக் மாதிரி கடைசியில் ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லாருமே பேசி கொடுத்த ஹைப்பு. இப்போ வந்து ரஜினி அவர்களோட படம் வருது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட படத்தோட தலைவன் போயிட்டு ஒரு 35-40 நிமிஷம் வந்து சும்மா சிங்கிள் ஹேண்டாக நின்று வந்து பேச போகிறாருப்பா, நான் ஸ்டாப்பாக, ஸ்கிரிப்டே இல்லாமல் சூப்பராக. அதில் நிறைய குட்டி கதை சொல்லுவார். அவரோட லைஃப்பில் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு தத்துவம் எடுத்து விட்டே இருப்பார். அப்படிங்கிற மாதிரி படத்தோட எனக்கு எப்போ ஒரு படம் வந்தாலும் அவரோட ஸ்பீச் தான் வந்து ஹைப்பாக இருக்குது. ஏன்னா படத்துக்குள்ளே போகாமல் இதை பற்றி பேசிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு புதுசாக ஏதாவது விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதுனால வந்து அங்கே இங்கே தொட்டு சரி அப்புறம் படத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கதை மட்டும் சொல்கிறேன், ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல். ஏன்னா நேற்று வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்து திஸ் இஸ் எ ஸ்டாண்ட் அலோன் மூவி, எல்சியூ இல்லை அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாமல் ஸ்பாயிலர் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஸோ ஒரு சினிமா நியாயத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலரே இல்லாமல் தான் வந்து சொல்கிறேன். இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது தேவா வந்து ஒரு மேன்ஷன் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு வந்து டீ டோட்டலர், சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது. அவருக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்கு தண்ணி அடித்தாலும் சிகரெட் பிடிச்சாலும் அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்பேற்பட்ட ஒரு மேன்ஷனை நடத்தியிருக்க தேவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட நண்பன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைக்குது. அந்த நேரத்தில் நண்பன் வந்து இயற்கையாக செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சியில் வந்திருந்தாலும் அவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாரு, நண்பனோட சாவில் மர்மம் இருக்கிறதுனால அவர் வந்து தேடி போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகள்கள் இவரை வந்து சரியாக வரவேற்கலை, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து பாருமா, அவர் உனக்கு வந்து அப்பாவாக இருக்கலாம், ஆனால் அவர் என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி ஒரு பெரிய சிண்டிகேட்குள்ளே போயிட்டு தன்னோட நண்பன் எப்படி செத்தான், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியில் தேவா தன்னுடைய நண்பனுக்கு வந்து பழி தீத்தாரா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களோட லைஃப்பில் எதிர்கொள்கிறப்போ அதெல்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து கதை. இந்த நேரத்தில் தேவாவுக்கு வந்து வேற ஒரு லைஃப் இருந்திருக்குமோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவா என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட வந்து படத்தில் இருக்குது. ஸோ இதான் வந்து பேசிக் ஒன்லைன் ஆஃப் த ஸ்டோரி. இதில் எப்படி மற்ற நடிகர்கள்லாம் இன்கார்பரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்களா, ரொம்ப ஈஸிங்க. ஒரு டீஸ்பூன் கர்நாடகா, ஒரு டீஸ்பூன் டாலிவுட், இன்னொரு டீஸ்பூன் மாலிவுட்டு, அப்புறம் ஒரு கரண்டி பாலிவுட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சக்கரை டீஸ்பூன் லெவலுக்கு பாலிவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரையுமே சேர்த்து கலவையாக ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. எங்கேயோ கேட்ட மாதிரியே இல்லை, சாரி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இல்லை. அதாங்க நீங்கள் பார்த்த அந்த ஜெயிலர் படத்தோட ரிவ்யூ இல்லை, இது திருப்பியும் இது வந்து ஒரு கூலி படத்தோட ரிவ்யூ தான். ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய பர்ஃபார்மரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிக்க தெரிஞ்சவர். அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ மட்டும் இல்லை, ஸ்டைல் சாம்ராட் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேடையில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும். ஆனால் இந்த படத்தில் ரஜினிகாந்தோட நடிப்புக்கு வந்து தீனி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். சரி, படத்தோட ஒன்லைன் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரஜினி ஃபேனோ இல்லையோ இந்த படத்தை வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஆள் தான் சும்மா சென்டர் பாயிண்ட்டாக நிற்கிறாரு. வேணுன்ட்டே திணிச்சிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லைங்க, இவர் யார் வந்து ஃப்ரேமில் நின்னாலும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாசாக இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இந்த வயசில் வந்து என்ன கேமராவை நிப்பாட்டி வச்சுட்டு டேக் சொன்னால் நடக்க போகிறாரு, ஸ்லோ மோஷனில் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் ஏன் அவரே சொன்னால் கூட ஒரு சீனில் கூட ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இல்லவே இல்லை. இந்த வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் போன படத்தோட செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன வேட்டையன், லால் சலாம் மறந்துடலாம், ஜெயிலரோட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு ஆஸ் அ பெர்ஃபார்மர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவர் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். சத்தியமாக சொல்கிறேன், இவரோட விக்கு, இவரோட ஸ்கின் டோனு, இவரோட ட்ரெஸ்ஸிங்கு, அவரோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. சில நாங்கள் அவர் கொடுக்குற ஷேட்ஸு எல்லாமே சும்மா கச்சிதமாக வந்து பொருந்திருக்கு. ரீசெண்டாக வந்த நிறையா படங்களில், ரஜினி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் காசு செலவு பண்ணி பட்ஜெட்லாம் இருந்தாலும் வந்து ரஜினியோடைய அட்டையர் அந்த லுக் மேக்கப்பில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. என் விக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஜெயிலர் படத்தில் சில இடங்கள்லாம் வந்து செட் ஆகாத மாதிரி வந்து தோணுச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை, எல்லாமே வந்து பக்காவாக வந்து சூட் ஆகிருக்கு. அவரோட அந்த ஸ்பீடு, அதுக்கப்புறம் அவரோட வழக்கமான மேனரிசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஷார்ப்னஸ் குறையாமல் இன்னும் ஒரு படி மெருகேறி வந்து படத்தை முழுக்க தோளில் தூக்கி வந்து சுமந்திருக்காரு. இது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தை மனுஷன் தோளில் தூக்கி சுமந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் பிரசாந்த் சொல்லுவார்ல, அது மாதிரி படத்தை மனுஷன் வந்து தோளில் தூக்கி சுமந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை இல்லை முழு ப்ராஜெக்டே அவர் தான் தோளில் தூக்கி சுமந்திருக்காரு. ஏன்னா படத்துக்கு முன்னாடி இருக்க ஹைப்பும் சரி, படத்தில் பர்ஃபார்மன்ஸும் சும்மா பின்னிட்டாரு. அதுக்கு மேலே நம்ம நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கள பற்றி வந்து பார்க்கலாம். இதில் பெரிய லெட்டோனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாகார்ஜுனா தான். நாகார்ஜுனா வந்து பார்க்க செம்மையாக இருப்பார், இந்த வயசுலையும் இளமையாக இருக்காரு, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வந்து நாகார்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகேஷ் கனகராஜோட மாஸ்டர் படத்தை எடுத்துக்கலாம். அதில் வர அந்த பவானி கேரக்டர்
விஜய் ஃபேன் சொன்னால் கூட வந்து கோச்சிப்பாங்க. இன்ஃபேக்ட் மாஸ்டர் படம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கிளைமேக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு அந்த பவானி அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து சும்மா தெரியாக இருந்திருக்கும். அது ஹீரோக்கே வந்து டஃப் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்திருந்தால் அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவரை கூட்டு வந்து நடிக்க வச்சது 7 வாட்டி கதை கேட்டீங்க, ஒரு வாட்டியாவது ஒழுங்காக கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இதை பார்த்தா வந்து அவருடைய ரசிகர்கள் அப்புறம் தெலுங்கு மக்கள் ஏன் நாகார்ஜுனாவே வந்து கொஞ்சம் அவசரப்பட்டமோ இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி அவருக்கு பெரிய வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் கேரக்டர் பில்டிங் அது ஒரு டெப்த்து எதுவுமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு பாட்டில் இருக்குது, ஸ்டைலிஷான வந்து காஸ்டியூம்ஸு, அப்புறம் வந்து கொடூரமான இடங்கள், பக்கத்தில் அடியாட்கள். ஒரு அழகான பெண் மட்டும்தான் அவரோட லேப்பில் உட்காந்துருந்தா ஒரு பர்ஃபெக்ட் கார்ப்பரேட் மான்ஸ்டர் ஜெகபதி பாபு வில்லன் வெர்ஷன் மாதிரி இருந்திருப்பார். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டியிருக்காங்க. பட் அவரோட கேரக்டர் வந்து சரியாக இல்லை, ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சர்ப்ரைஸாக ரொம்ப பெரிய கேரக்டர் இந்த படத்தில் வந்து யார் வந்து ரஜினிக்கு அப்புறம் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷோபின் தான். அவருக்கு என்னப்பா ஏதோ ஒரு வில்லனுக்கு பக்கத்தில் இருக்க ஐடியால் கேரக்டரு, அவர் வந்து சீக்கிரமே போயிடுவார் படத்துலன்னு பார்த்தா படம் முழுக்க வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து இருக்காப்புல. அவரோட கேரக்டருக்கு ஒரு சின்ன ஆர்க்கும் இருக்குது, அதில் டெப்த்தும் இருக்குது, அண்ட் பல எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான சிச்சுவேஷன்ஸும் வந்து அவரோட கேரக்டர் அமைச்சு கொடுத்துருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல். ஸோ நாகார்ஜுனோட பர்ஃபார்மன்ஸ் பேடாக இருந்துச்சு, கேரக்டர் பேடாக இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டாக இவருக்கு கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சும்மா தூக்கிட்டாப்புல. அந்த படத்தோட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொன்னார்ல, நீங்கள் சென்னைக்கு வந்துருங்க உங்களுக்கு நிறையா கூப்பிடுவாங்கன்னு. சத்தியமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படங்களில் மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் இப்போ எப்படி சத்யராஜ் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, அந்த மாதிரி இவரும் நிறையா படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் வராப்பில். எனிவே அதுக்கு மேலே வந்து உபேந்திரா ஒரு பெரிய ஸ்டார் தான் அவங்க ஊரில். சரி, இப்போ வந்து நாகார்ஜுனா மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயிண்டடான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உபேந்திராவோட அவர் வந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உபேந்திரா இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன ஆட் ஆன், ஒரு ப்ளஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் சத்யராஜ் வந்து ரஜினி கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா வந்து பார்க்குறோம், ரஜினி கூட வந்து வர்றாரு. ஆனால் வந்து ஒரு திருப்தியே இல்லை, ரெண்டு பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் ஒரே டைமில் வந்து பார்க்கறதுக்கான சீன்ஸ் அதிகமாக இல்லை. அதை தாண்டி நான் வேறு எதுவுமே சொல்ல விரும்பல, நீங்கள் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்ருதி ஹாசன் அவங்களும் படம் முழுக்க வராங்க, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ரஜினி சார் மாதிரி உலக நாயகனே கூப்பிட்டு பார்வையாட்டுவார்மா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஹாசனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ அதை நான் பிரேக் பண்ணுறதுல அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியிலலாம் அந்த கிளைமேக்ஸ் அப்போலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு வெயிட்டேஜான ரோல். ஸோ கமலவருடைய மகள் ரஜினி கூட நடிக்கிறார் அப்படின்னா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்தா தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப நியாயமான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு யார் இருக்கா, அமீர் கான் வந்தார். அமீர் கான் நீங்கள் வந்து ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி துப்பாக்கியில் ஒருத்தர் வந்து சுடுறாரு. அவர் கிளைமேக்ஸில் தான் வருவார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் வந்து அவர் வந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் ஹியூமரும் இருந்தது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார், எல்லாருமே வந்து இந்த ஜெயிலர் படத்தில் மாதிரி சும்மா என்ட்ரி வந்து கொடுத்தா, அவர் ஜெயிலர்னு சொல்ல நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க, எல்லாருக்குமே கதையில் ஒரு கேரக்டர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்ணியிருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து ஜெயிலர் 2, ஐயோ ஜெயிலர் 2ன்னு வர ஒரு படம் வருதா, ஆனால் இது வந்து ஒரு ஜெயிலர் 2 மாதிரி தான் வந்து சில இடங்களில் வந்து ஃபீல் ஆச்சு. இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா. அதை தாண்டி வந்து அனிருத்தோட மியூசிக்கு, நம்ம ஜெயிலர் படமே ஒரு சுமாரான படம் தான், அந்த படம் வந்து மெகா ஹிட் ஆனதுக்கு வந்து அனிருத்தோட மியூசிக்னு சொல்லிட்டு நான் சொல்லப்பா, ரஜினின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துலையும் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் தான். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் பவர் சாங் வந்து சரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அனிருத் அவர்கள் வந்து அவரோட பார்ட்டை வந்து சரியாக மட்டும் இல்லை அதுக்கு மேலேயே வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. கேமராமேன் வந்து ஒரு சில கலர் டோன்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காரு. படத்துக்கு ஒரு கலர் டோன் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கு. எடிட்டிங்கும் பக்காக தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லேக்லாம் இல்லை, பெரிய அளவுக்கு லேக் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்து தானே எடிட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், யூடியூப்லேருந்து இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யூடியூப்லேருந்து வந்தவங்க இதில் நடிகர்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லொல்லு சபாவில் மாறன் அண்ணா இருப்பார், அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் கூடயே வருவார். அவர் இன்னைக்கு வளர்ந்து வந்து ரஜினி பக்கத்தில் ஒரு மெயின் காமெடியாக பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்போ முக்கியமான பீஸ் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். அவர் வந்து இன்டர்வியூவில் அவ்வளோ நேரம் பேசினதுக்கு, லோகேஷ் கனகராஜ் படம் பின்னிடுவார் அப்படின்னு சொன்னதுக்கு, எல்சியூ இல்லாமல் ஸ்டாண்டலோன் மூவி தான், ஸ்டாண்டலோன் மூவியே அடுத்ததுக்கு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்ட்ரோல் பிளாக் வர வரைக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டில் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தோம். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சூப்பரான ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பாய்லரே இல்லாமல் தான் சொல்கிறேன் தலைவா. இன்ட்ரோல் பிளாக் இவரோட படத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். விக்ரம்லாம் சும்மா பிரிச்சிருந்துருமா, மாஸ்டர்லையும் ஐம் வெயிட்டிங் அப்படி சொல்லுவார், அது மாதிரி நல்லாயிருக்கும். லியோலையும் ஓகே ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்ட்ரோல் பிளாக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக் வந்து சும்மா அப்படியே ப்ளம் மாதிரி கையில் குத்துட்டாங்க. அதை வந்து சாப்பிடாம கீழே போட்டார் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஒரு செம்ம பாட்டு, வேறு லெவல் ரெட்ரோ பாட்டு. அதை வந்து ரஜினி அவர்
வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட வருவார். அதை வந்து செம்மையாக எலவேட் பண்ணி கொண்டு போயிருக்கணும். பட் என்னயா அதுக்குள்ளே இன்டர்வியூ விட்டீங்க, இதில் என்ன பில்டப் இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்காக ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபு ரொம்ப சுமார், ரொம்ப லேகு. இவங்க ஏதோ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒட்டவே இல்லை. குறிப்பாக அந்த மோனிகா பாட்டெலாம் ஏன் வந்து சத்தியமாக அது வந்து நம்மளுக்கு வந்தப்போவே தெரியும் இந்த படத்தில் ஏதோ வந்து தேவையில்லாத தொங்கு சதை தான், ஒட்டவே இல்லை படத்தில். ஃபஸ்ட்டு பார்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் போர் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் மொக்கையாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஆனால் அங்கே தான் இல்லை. அதுக்கு மேலே வந்து நிறைய விஷயங்கள் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்ததுனால கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே கூட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயே வந்து பிடிச்சது ரொம்ப பாசிட்டிவான விஷயம், இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு இந்த படத்தை எல்லாருமே போயிட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டிக் மொமெண்ட்டாக சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமாக எனக்கு இருக்குன்னு தோன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி 15 and 20 minutes தான். ஸோ அந்த கடைசி 15 and 20 minutes வந்து எல்லா கேரக்டர்ஸு, அப்புறம் டேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வேண்டிய வந்து மாஸ் மொமெண்ட்ஸு, ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காரு. கொஞ்சம் ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆகி எல்லா கேரக்டரோட அந்த பர்ஃபார்மன்ஸு சிங்க் ஆகி அனிருத்தோட மியூசிக் வந்து பூஸ்ட் அப் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கடைசி 15 minutes தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் டிஏஜிங் நீங்களே பார்த்துருப்பீங்க, ரஜினி வந்து திரும்புவார், ஒரு யங் ரஜினி இதை காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ டிஏஜிங் வந்து டெவலப்பே ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னிக் தான். என் ஹாலிவுட்லேயே வந்து முழு லெவலில் அதை வந்து யூஸ் பண்ணல. பட் இந்த படத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோட் படத்தை நம்ம கம்பேர் எடுத்துக்கலாம். கோட் படத்தில் யூஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து டிஏஜிங் வந்து நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து மாசான மூமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த டிஏஜிங் அந்த ஃப்ளாஷ்பேக் டைம்ஸ்லலாம் வரும். அதில் வந்து பழைய ரஜினி மட்டும் இல்லை, அதில் அவர் பேசுவார் சரியா. அவர் பேசுறது வந்து நம்ம 80s ரஜினியோட அந்த வாய்ஸ் இருக்கும்ல, அந்த மோனோ டோனில் கேட்கும்ல, அதே மாதிரி வந்து டப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு செம்ம மேட்ரு. ஒரு செகண்ட் வந்து அப்படியே வந்து பழைய 80s படத்தை ரஜினி படத்தை வந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்லையும் குறிப்பாக கிளைமேக்ஸ் கூடிய தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை போயிட்டு பார்க்கலான்றியா வேணான்றீங்களான்னு கேட்டால், ஐயோ பார்க்காதீங்கப்பா தப்பிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான படம்லாம் இல்லை. சாம படம். ரஜினிக்கு வந்து இது வந்து மைல்கல் ஏதோ சொன்னார் ஸ்டேஜில், இது வந்து 100 பாஷாக்கு சமம்னு சொல்லிட்டு. பாஷா விட்டுங்க பாஸ், ரீக்ரியேட் பண்ணுறது மட்டுமே மேஜிக் இல்லைங்க, புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறது தான் மேஜிக்கு. அதனால் பழசெல்லாம் விட்டுட்டு ரஜினி அவர்கள் வந்து அவரோட கேரியரோட ஒரு எண்டில் இருக்கார். எண்டுனா வந்து ஒரு ஃபைனல் பார்ட்டில் இருக்கார். ஸோ அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நிறையா பொட்டன்ஷியல் இருக்குது ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா சும்மா கூப்பிட்டு வந்து இதே மாதிரி படம் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த படம் பார்த்தா வந்து தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பக்காவான ஜாலியான படம் தான். அதை தாண்டி வந்து இதோட ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. புதுசாக எதாவது இருந்துச்சான்னு கேட்டால் எதுவுமே இல்லவே இல்லை. அந்த ஒரு லெவலில் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் 50 years ஒரு ஆள் வந்து நடிப்பு ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் டாப்லேயே இருந்திருக்காரு. அவர் 50 yearsக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஏதாவது ஸ்க்ரீனில் காட்டிகிட்டே இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி ரஜினியை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, தமிழ் சினிமா கமர்ஷியல் சினிமா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் வந்து ஒரு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கான படம் தான். ஸோ ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஃப்ரெண்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், ஏமாந்துருப்பீங்க. ஏமாந்துட்டோன்னு நினைக்காதீங்க, தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைங்க. இதனால் ஏதோ ஒரு டைலாக் சொல்கிற கேட்கலாம். இது வந்து ரஜினி வந்து ஒரு கேரக்டரை பார்த்து சொல்லுவார், ஏமாந்துட்டோன்னு நினச்சிக்காத தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. நானும் உங்களை அப்படி தான் சொல்கிறேன். பொறுமையாக நிதானமாக எப்போ டிக்கெட் கிடைக்குதோ, டிக்கெட் ப்ரைஸ்லேயே கிடைக்குதோ, என்ன மாதிரி வந்து அதிக காசுலாம் கொடுத்து பார்க்காம பொறுமையாக பாருங்கள். பட் தேட்டரில் போய் பாருங்கப்பா.